Hello everyone, welcome to Mr. G Pocket Money. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம Grow appல Bank Nifty indexல எப்படி ட்ரேட் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்கறோம். சோ நீங்க ஆப் ஓபன் பண்ணா அந்த மாதிரி ஹோம்ல இருப்பீங்க. மேலேயே பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. Nifty 50 Bank Nifty. Bank Nifty-யை கிளிக் பண்ணீங்க அப்படினா அந்த மாதிரி பிரைஸ் சார்ட் வரும். இதுல ஆப்ஷன் செயினுக்கான பட்டன் மேலேயே உங்களுக்கு இருக்கும். கிளிக் பண்ணீங்க அப்படினா ஆப்ஷன் செயின் ஸ்கிரீன் வந்துரும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மேலே கான்ட்ராக்ட் டேட் இருக்கும். ஸோ டேட்டை மறந்துடாதீங்க. கான்ட்ராக்ட் எப்போ முடியுதுன்னு பார்த்துக்கிங்க. இல்லை நீங்கள் என்ன கான்ட்ராக்ட் டேட்டில் வாங்க போகிறீங்களோ அதை நீங்கள் மேலே செலக்ட் பண்ணிட்டு அதோட சார்ட்டை கீழே பார்த்துக்கலாம். ஓகேவா? லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கான ப்ரைஸ் இருக்கும். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கான ப்ரைஸ் இருக்கும். ஸோ கால்னால் உங்களுக்கு தெரியும். ப்ரைஸ் ஏறும் அப்படின்னா நீங்கள் கால் வாங்கலாம். இல்லை ப்ரைஸ் வந்து கீழே போகும், நெகட்டிவில் போகும் அப்படின்னா நீங்கள் புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம். சரியா? ஸோ கரண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 52,342 லெவலில் இருக்குது. இதிலேருந்து மேலே போகுமா கீழே போகுமா அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். இல்லை டெய்லி மார்க்கெட் சார்ட் மூவ்மெண்ட்லேருந்து கூட நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். பட் அது உங்களோட டேலண்ட்டு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இப்போ கரண்ட் லெவலில் இருக்குது. இதிலேருந்து மேலே போகும் அப்படின்னா எவ்வளோ போகும் அப்படிங்கிற ரேஞ்ச் எடுக்கணும். ஸோ இப்போ இருக்க லெவல்லேருந்து 52,400 போகுமா, இல்லை 52,500, 52,600 அப்படின்னு சொல்லிட்டு மேலே உங்களுக்கு ரேஞ்ச் போயிட்டே இருக்கும் பாசிட்டிவில். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கான ப்ரைஸ் இருக்கும். அந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா 52,300, 52,200, 52,100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல கால் பண்ணுமா புட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்கு வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மார்க்கெட் நெகட்டிவில் போகும்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். சரியா? 52,300 இருக்கிறது 52,100 வரைக்கும் போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணுன்னா 52,100க்கு நேராக புட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா நெகட்டிவ். ஸோ புட் ஆப்ஷனில் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 229.45. அதை டேப் பண்ணுறேன். பை ஆப்ஷன் வந்துடுச்சு. செல்லும் இங்கேயே தான் இருக்கும். ஸோ பை கொடுத்தேன் அப்படின்னா எவ்வளோ குவான்டிட்டி, 15 குவான்டிட்டி இன்ட்டு 235.15 என்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 3,555 வருது. ஸோ 3,555 ரூபா. நீங்கள் ப்ராஃபிட் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் லாட்டை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ நான் ஒரு லாட் தான் வாங்கியிருக்கேன். உங்களால் அதிகமாக ட்ரேட் பண்ண முடியும். இல்லை நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நெகட்டிவில் தான் போகும் அப்படின்னா நீங்கள் குவான்டிட்டி வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா பை ஆப்ஷன் இருக்குது. பை பண்ணிக்கலாம். நான் மணி வந்து இன்னும் ஆட் பண்ணாதனால ஆட் மணி பட்டன் வந்திருக்கு. பட் நீங்கள் பணத்தை ஃபஸ்ட்டே க்ரோ அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிட்டு பை கொடுத்தீங்க அப்படின்னா பை ஆயிரும். ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு எப்போ ப்ராஃபிட் ஓகேவோ அப்போ நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இதோட மூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோல்டிங்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் வாங்கின அந்த ட்ரேடு பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோல்டிங்ஸில் செக் பண்ணிக்கலாம். ப்ராஃபிட் நல்லா வந்தோடனே சேல் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சேஃபான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.